சொற்களின் அர்த்தங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடையே கடவுள், இறைவன், கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற 5 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் பல வருடங்களாக குழப்பத்தில் நீடித்து வருகிறார்கள். இதனால் பிதா யார் என்றும் கிறிஸ்து யார் என்றும் புரிந்து கொள்ள முடியாமல் பிதாவும் கடவுள், கிறிஸ்துவும் கடவுள் என நம்பி வருகிறார்கள். மேலும் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரும் கடவுள் என விசுவாசிக்கின்றார்கள். இந்த 3வது நபருக்கும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 3வது நபரையும் தெய்வீகம் நிறைந்த பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இணைத்திருப்பது எவ்வளவு பெரிய வஞ்சனை என்பதை அடுத்தடுத்து வரும் வீடியோக்களை பார்க்கும் பொழுது புரிய வரும். கடவுள், இறைவன், கர்த்தர், தேவன், ஆண்டவர் ஆகிய வார்த்தைகளின் அர்த்தத்தை விளங்கி கொண்டால் பல வருடங்களாக நீடித்து வரும் குழப்பங்கள் நீங்கி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடவுள், இறைவன், கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்பது பெயர் சொற்கள் கிடையாது. அதாவது இவைகள் பெயர்கள் இல்லை. மாறாக பிதாவுடைய குமாரருடைய உன்னதமான நிலைப்பாட்டினை, உயர்ந்த ஸ்தானத்தை, பதவியை அல்லது தலைமை பொறுப்பை, கடமையை, மேலான அதிகாரத்தை, ஆளுமையை, வல்லமையை, பராக்கிரமத்தை குறிக்கக்கூடியதாகும். எனவே குழப்பம் நீங்கி தெளிவு பெற இந்த 5 வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். முதலாவதாக கடவுள், இறைவன் ஆகிய 2 வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். கடவுள் என்பதும் இறைவன் என்பதும் ஒருவரை பற்றிய வார்த்தைகளாகும். உதாரணத்திற்கு, அப்பா என்ற வார்த்தையைப் போலவே அப்பா ஒருவரை பிதா, தந்தை, தகப்பன் என்று அழைப்பது போலாகும். கடவுள் மற்றும் இறைவன் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் பிதா, அதாவது அப்பா என்பதாகும். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் கடவுளை நேரடியாக பிதா என்றே குறிப்பிடுகிறது. எனவே கடவுள், இறைவன் என்றால் பிதாவே ஆவார். ஆகையால் கடவுள், இறைவன் என்ற வார்த்தைகள் பிதாவுக்கு மட்டுமே உரியது. எனவே பிதா ஒருவர் மட்டுமே கடவுள், இறைவன் ஆவார். பிதா ஒருவரே கடவுள் என்பதற்கும் கடவுள் என்றால் அப்பா என்பதற்கும் ஓரிரு வசனங்களை வாசிப்போம். யோவான் 6:27 கடவுளை பிதாவாகிய தேவன் என அவ்வசனம் கூறுகிறது. பிதாவாகிய என்ற வார்த்தைக்கு பதிலாக அப்பாவாகிய என்றும், தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக கடவுள் என்றும் வாசித்தால் அப்பாவாகிய கடவுள் என்று வரும். இப்பொழுது புரியுதுங்களா? கடவுள் என்றால் அப்பா என்று. இதுபோலவே கடவுளை பிதாவாகிய தேவன் என்றே வேதாகமம் முழுவதும் கூறுகின்றன. வேதாகமத்தில் பிதாவை குறிப்பிடக்கூடிய தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக கடவுள் என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி கடவுள் என்று பதிவு செய்திருந்தால்
பிதாவாகிய கடவுள் என்று மிகச் சரியாக அமைந்திருக்கும். அப்படி அமையாவிட்டாலும் பரவாயில்லை, மிக எளிமையாக கடவுளை அப்பா என அறிந்து கொள்ள முடியும். மல்கியா 2:10 நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ என மல்கியா தீர்க்கதரிசி கேட்கின்றார். மத்தேயு 23:9 பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கின்றார் என இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என பவுல் கூறுகின்றான். வாசித்த வசனங்கள் பிதா ஒருவரே கடவுள் என்றும் இறைவன் என்றும் சுட்டி காண்பித்துள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற 3 வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற 3 வார்த்தைகளும் பிதாவுக்கு பொருந்தும். கர்த்தர் என்றால் என்ன? கர்த்தர் என்றால் முதலாளி, எஜமான், அதிபதி, காரணமானவர், செயல்களை செய்பவர் என்று அர்த்தமாகும். பிதாவாகிய கடவுள் முதன்மையான முதலாளியாகவும் முதன்மையான எஜமானராகவும் ஏக சக்கராதிபதியாகவும் அனைத்து படைப்புகளுக்கும் உயிர்களுக்கும் ஞானத்திற்கும் மூல காரணராகவும் சகலத்தையும் செய்து முடிக்கும் வல்லவராகவும் இருக்கின்றார். தேவன் என்றால் என்ன? தேவன் என்றால் சிருஷ்டிகர், வல்லமையுள்ளவர், மேலானவர், உயர்ந்தவர் என்று அர்த்தமாகும். பிதாவாகிய தேவன் சகல படைப்பாளராகவும் சர்வ வல்லமையுள்ளவராகவும் எல்லாவற்றிற்கும் மேலானவராகவும் உயர்ந்தவராகவும் இருக்கின்றார். ஆண்டவர் என்றால் என்ன? ஆண்டவர் என்றால் ஆளுபவர் என்று அர்த்தமாகும். பிதாவாகிய தேவன் சர்வ அதிகாரத்திலும் தலையாய தலைமைத்துவத்திலும் அண்ட சராசரங்களையும் அரசாலும் ஆட்சியாளருமாய் இருக்கின்றார். கடவுள், இறைவன், கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற இந்த 5 வார்த்தைகளும் பிதாவுக்கு பொருந்தும். இப்பொழுது இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தெந்த வார்த்தைகள் பொருந்தும் என்பதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர், தேவன், ஆண்டவர் ஆகிய 3 வார்த்தைகள் மட்டுமே பொருந்தும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லையா என கேள்வி வரும். அதற்கு பதில் இல்லை என்பதே ஆகும். கடவுள் என்றால் அப்பா என்பதாகும். அப்படியானால் ஒரு தெய்வீக குடும்பத்திற்கு ஒரு அப்பா தானே இருப்பார். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட எல்லாருக்கும் ஒரே அப்பா தான் இருக்கின்றார். இந்த ஒரே அப்பா தான் எல்லாருக்கும் ஒரே கடவுளாக இருக்கின்றார். மார்க்கு 14:36 கிறிஸ்து கடவுளை பார்த்து அப்பா பிதாவே என்று ஜெபிக்கின்றார். ரோமர் 8:15 கடவுளை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று பவுல் கூறுகின்றான். யோவான் 20:17 கிறிஸ்து மகதலேனா மரியாளிடத்தில் என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். இந்த வசனங்கள் இயேசுவிற்கும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் எல்லாவற்றிற்கும் ஒருவரை மட்டுமே கடவுள் என்றும் பிதா என்றும்
தெளிவாக கூறுகிறதை காண முடிகிறது. அடுத்து ஒரு கேள்வி வரும். இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்வி. இக்கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரன் என்பதே சரியான பதிலாகும். லூக்கா 1:35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தூதன் மரியாள் பெறப்போகும் இயேசுவை மரியாளின் குமாரன் என்று கூறாமல் தேவனுடைய குமாரன் என்றே கூறினான். யோவான் 1:34 அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என யோவான் ஸ்நானகன் கூறுகிறான். மத்தேயு 27:54 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போஸ்தலர் 9:20 பவுல் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பாருங்க, தூதன், யோவான் ஸ்நானகன், 100க்கு அதிபதி, அவனோடு கூட காவல் பணியாளர்கள், பவுல் ஆகியோர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றே வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கடுத்து கேள்வி வரும், கடவுளின் மகன் கடவுளாகத்தானே இருப்பார் என்று. இதற்கு கடவுளின் மகன் கடவுளின் மகனாகத்தான் இருக்க முடியுமே தவிர கடவுளாக முடியாது என்பதே பதிலாகும். அப்பாவிற்கு மகனாக இருப்பதால் மகன் அப்பாவாக முடியாது. எனவே அப்பாவாக இருப்பவர் எப்பொழுதும் அப்பாவாகத்தான் இருப்பார். மகனாக இருப்பவர் எப்பொழுதும் மகனாகத்தான் இருப்பார். பிதா யார், கிறிஸ்து யார் என்ற தலைப்புகளிலே வீடியோக்கள் பின்பு வரும். அவைகளை பார்க்கும் பொழுது இருவரை குறித்து விவரமாய் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கர்த்தராக இருக்கின்றார். எனவே அவரும் முதலாளியாக, எஜமானராக, அதிபதியாக, காரணராக, செயல்களை செய்பவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கின்றார். எனவே அவரும் சிருஷ்டிகராக, வல்லமையுள்ளவராக, உயர்ந்தவராக, மேலானவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கின்றார். எனவே அவரும் அதிகாரத்திலும் தலைமைத்துவத்திலும் அரசாளும் ஆட்சியாளருமாய் இருக்கின்றார். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த 5 வார்த்தைகளின் அர்த்தத்தை அறிந்து கொண்டால் பிதாவை கடவுள் என்றும் அப்பா என்றும், இயேசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரன் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்க முடியும். இல்லையென்றால் பிதாவையும் கடவுள் என்றும் அப்பா என்றும், கிறிஸ்துவையும் கடவுள் என்றும் அப்பா என்றும் கூப்பிடும் இப்பொழுதுள்ள குழப்பமான சூழ்நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் இருக்கும். தொடர்ந்து கடவுள், இறைவன், கர்த்தர், தேவன், ஆண்டவர் என்ற வார்த்தைகளை குறித்து வேத வசன ஆதாரங்களோடு அடுத்தடுத்து பார்க்கலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.